இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, என்னோடு பேசுகிறார் என்று விசுவாசியுங்கள். பாருங்கள், ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் அவங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். ஃபியர் நாட், ஃபார் ஐ ஆம் வித் யூ. நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ பயப்படாதே என்று சொல்கிறார். ஆண்டவர் நீ பயப்படாத அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பயப்படுகிற காரியங்கள் வரப்போகிறது, பயப்படுகிற காரியங்களை நீ சந்திக்க வேண்டியது வரும், ஆனாலும் நீ பயப்படாத, என்ன நான் கூட இருக்கிறேன். அதான் வாக்குத்தத்தம். அப்போ இனி வருகிற இந்த வருஷத்துலேயும் பயப்படுகிற காரியங்கள் நிறைய சம்பவிக்கும். உலக அளவில் பல தேசங்களில் பயப்படுகிற காரியங்களும் பல இருளான காரியங்களும் இந்த தேசத்தின் மீது கடந்து வரும். தீமையான நாட்கள் முடிந்து விட்டது என்று நாம் நினைக்க முடியாது. அந்த தீமையான பயங்கர காரியத்துக்கு முடிவை ஆண்டவர் உண்டாக்கி விட்டார். ஆனால் மறுபடியும் தீங்கு வருவதை போன்ற பயத்தை கலக்கத்தை பிசாசு கொண்டு வருவான். ஆனால் அது நம்மை சேதப்படுத்தாது. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? ஒன்று முடிஞ்சால் அடுத்தது வருது, ஒன்று முடிஞ்சால் அடுத்தது வருது. சரி, முடிஞ்சிட்டு நம்ம நார்மல் ஆகிடலான்னு நினச்சா அடுத்தது. இதே மாதிரி இப்படியே போனால் நம்முடைய வாழ்க்கை என்னத்திற்கு ஆவது? இது மாதிரிலாம் பல சோர்வுகள் வந்திருக்கலாம். இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம். இன்னும் அப்படி தான் இருக்கும். கடைசி காலத்தில் நடைபெறுகிற தீமைகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், கடலினால் உண்டாகிற ஆபத்துகள், காற்றினால், மழையினால், அப்புறம் பனியினால், இயற்கை சூழ்நிலைகளினால் வரக்கூடிய ஆபத்துகள், கடைசி கால ஆபத்துகள், கடைசி கால தீங்குகள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் இன்னும் அதிகமாக சேதத்தை உண்டாக்கும். அப்போ இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி காலத்திற்கான அடையாளம். ரெண்டாவது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அவன் தீவிரமாக இந்த உலகத்திலே மத்தியிலே இறங்கி அவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டான். அதனாலே உங்களுக்கு தீங்கு வரும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறார். சாத்தான் தான் எல்லா தீமைக்கும் காரணம். யோவான் 10:10 ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாயிருக்கிறான். அவன் அழிவை உண்டாக்குகிறவன், கொல்லுகிறவன். அதனால் அவன் இந்த கடைசி காலத்தில் தீவிரமாய் தாக்குதல்களை நடத்துகிறான், அழிவை உண்டாக்குகிறான், பொல்லாத மனிதர்களை எழுப்புகிறான், பொல்லாத தலைவர்களை ஒன்றிணைக்கிறான். அவன்தான் இந்த உலக அளவில் பொல்லாதவர்களாக ஒன்றாய் இணைத்து தீமையான காரியங்களை செய்ய தூண்டுகிறான். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் கூட இருக்கிறேன்ல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எத்தனை கொள்ள நோய் வரட்டும், அவங்க வலையிலேயே அனுப்பட்டும், எத்தனை வந்தாலும் என்ன வந்தாலும் உன்னை பாதிக்காதபடி நான் பாதுகாப்பேன். இது ஆண்டோடைய வாக்கு தத்துவம். அவரை சார்ந்து கொள்ளுங்க, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, இன்னும் அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரை முழுமையாக சார்ந்து கொள்ளுங்க. இயேசு ஒருத்தர் தான் உங்களை பாதுகாக்க முடியும். அவர் தான் ஒரே நம்பிக்கை. அவர் தான் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், என்ன நடக்குதுன்னு சொல்லுகிறார். அதனால் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லா தீமைக்கு விலக்கி அவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். நீங்கள் ஒரு பரிகாரமும் செய்ய தேவையில்லை. இயேசுவை விசுவாசித்தா போதும். ஏன்னா அவரே பரிகாரி. சிலுவையில் ரத்த சிந்தி மறித்தார்ல, பரிகாரம் செய்கிற என்னென்ன பண்ணுவது? ரத்த சிந்தை வைப்பாங்க, ஏதாவது பலி கொடுப்பாங்க. இதெல்லாம் இயேசு தான் அந்த பலி, பரிகார பலி. சிலுவையில் ரத்த சிந்தி மறிச்சிட்டார். இன்னொரு பரிகாரம் கிடையாது. இயேசுவை விசுவாசித்தா போதும், ஆண்டவர் எல்லாத்திலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தருவார். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். நான் கைரேகை சொல்கிற ஆள் கிடையாது, குறி சொல்கிற ஆள் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொன்னதை நான் சொல்லுகிறேன். இந்த வருஷம் போராட்டம், பிரச்சனை, நெருக்க, உபத்திரவலாக இருந்தாலும் ஆண்டவர் கூட இருந்து உங்களுக்கு ஜெயம் கொடுத்து நடத்துவார். அவர் உங்களுக்கு குடும்பம் ரட்சிக்கப்படும்படி குடும்பத்தை ரட்சிப்பார், பாதுகாப்பார், தப்பு வைப்பார், வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசித்து சொந்தமாக்கி ஜெபம் பண்ணுங்க. சரியா? இப்போவும் இந்த வாக்கு தத்துவத்திலிருந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஜெபம் பண்ணினேன். நேற்றுக்கு இரவு தேவ சமூகத்திலே நான் தனிமையாய் காத்திருந்து ஜெபித்த போது விசேஷமான சில அனுபவங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் ஆண்டவரை சந்தித்த போது காத்திருந்து ஜெபித்த அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை துதித்து கொண்டிருந்த சமயம் ஆண்டவரிடத்தில் நான் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், வர வேணும், வல்லமை வேணும் எதுவும் கேட்கலை. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். லார்ட், ஐ கமிட் மை செல்ஃப். என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரை நான் உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கணும். இந்த வருஷம் உமக்கு பிரியமானதை நான் செய்யணும்.
நீர் சொன்ன வேலைகளெல்லாம் நான் செய்து முடிக்கணும், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு என்னை அர்ப்பணித்து நான் ஜெபம் பண்ணினேன். அதே மாதிரி ஆண்டவர் 3 காரியம் என்கிட்ட பேசினார். நான் உனக்கு கிருபை தருவேன், நீ எனக்கு பிரியமாய் வாழ உனக்கு கிருபை தருவேன், அதோடு கூட நான் சொன்ன காரியத்தை செய்து முடிக்க உனக்கு கிருபை தருவேன், பலன் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதனால் இயேசுவோடு கூட தனித்திருங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவருடைய சமூகத்தில் காத்துருங்க, இந்த பழக்கத்தை விட்டு விடாதுங்க. ஒரே நம்பிக்கை நமக்கு இயேசு தான். இனி வருகிற காலம் கொடிதான காலம்தான். அதனால் நம்மளை தப்புவிக்கணும், பாதுகாக்கணும், ஒரே வழி இயேசு தான். அவர் தான் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் தான் மரித்தும் உயிரோடு கூட இருக்கிறவர். இலவசமாக விடுதலை, இலவசமாய் சுகம், இலவசமாய் ஆசீர்வதிக்கிறவர். மற்ற எங்கே போனாலும் இந்த பரிகாரம் அதை வச்சுக்கிடுங்க, இதை வச்சுக்கிடுங்கன்னு அதுக்கு இவ்வளோ 1000 கொடுங்க, அவ்வளோ 1000 கொடுங்க, நீங்கள் இப்போ இந்த பரிகாரத்துக்கு இதை பண்ணுங்க, அதுக்கு இவ்வளோ செலவாகும், இங்கே போங்க, அதுக்கு செலவே இல்லாமல் நீ எதுவுமே பண்ணாமல் விசுவாசம் வீட்டில் இருந்து கொண்டே, அதான் ஆண்டு கடவுள். அவர் தான் கடவுள். அந்த தான் அவங்கள்ட்ட பேசுகிறார். நீங்கள் எதுக்கு வேறு அங்கங்கே அலையணும் போனல தேவையில்லை. வீட்டில் இருந்துட்டு விசுவாசத்தோட இயேசுவே நீர் பரிகாரி, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிச்சா போதும். சரியா? அப்போ இப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்லணும், நான் காத்திருந்து ஜெபித்தேன். அப்போது வித்தியாசமான ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்து, 1ஆம் தேதி வருஷத்தின் முதல் நாள் ஜனங்க காத்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். அதைத்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போது ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போ ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இல்லை, அழகான ஒரு வார்த்தை. லார்ட் வாஸ் வித் ஜோசப். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. 3ஆவது வசனத்தில் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்பதை அந்த எஜமான் அறிந்து கொண்டான் என்று. அப்போது நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்கிறார். அப்போது நம்ம கூட அவர் இருந்தால் என்ன நடக்கும்? இயேசு நம்ம கூட இருந்தால் என்ன நடக்கும்? என்னங்க செய்வார்? எருசலேமுக்கு வான்னு சொல்லுவாரா? 4 மாடிக்கு போன்னு சொல்லுவாரா? நீங்கள் போய் இதை செய், இதெல்லாம் பரிகாரம் பண்ணு, அதை செய், இதை செய், அப்போ தான் உனக்கு நன்மை. ஏன்னா உனக்கு சூரியன் அங்கே இருக்குது, சுக்கிரன் அங்கே இருக்குது, எங்கள் கிரகம் சரியில்லை, அதனால் இதெல்லாம் திசையெல்லாம் சரியாகனா இதெல்லாம் செய், அப்படி ஏதாவது இயேசு சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவார்? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் கூட இருந்தால் என்ன காரியம்? ஆண்டவர் கூட இருந்து என்ன செய்ய சொல்லுவார்? அவர் கூட இருக்கிறனால என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருக்கிற வீட்டிலே நான் கூட இருப்பேன். என் மகனே மகளே, நீ என்னை தேடி எங்கேயும் 4 மாடிக்கு ஓடணும், எருசலேமுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஒன்றும் தேவையில்லை. உன் வீட்டில் உன்னோடு நான் இருப்பேன். மனிதர்கள் கைகளினால் கட்டின ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவது இல்லை. அங்கே ஆராதனைக்கு கூடி வந்தால் என் பிரசன்னை வரும், அவ்வளவுதான். நான் வாசம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. என்ன இடம் தெரியுமா? உன்னுடைய சரீரம். நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுவேன், உனக்குள்ளே தான் இருப்பேன். பாருங்களேன், ஒரு கோயில் கட்டினா பாருங்கள், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ அந்த எருசலேம் தேவாலயம் கட்டும் போது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் தான் அது மெயினான இடம். அங்கே தான் அந்த உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டு ஆண்டவர் இறங்கி வர்ற கிரியை. இப்போ கோயில் கட்டும்போதும் பாருங்கள் அப்படி தான். அப்புறங்க வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், அப்புறம் மூலை அந்த இடத்துல தான் அங்கே மூலவர் சொல்லுவாங்க, தான் கடவுள் இருக்கிற இடம்னு சொல்லி அப்படி ஒரு நம்பிக்கை. இந்த 3 இடம் இருக்கும் பாருங்கள். அது எருசலேம் தேவாலயத்தில் அங்கே தான் ஆண்டவர் கட்ட சொன்ன காரியம். அப்படி மனுஷனுடைய சரீரத்தில் 3 பகுதி இருக்குது பாருங்கள். வெளியில் பார்க்குற சரீரம், ஆவி, ஆத்மா. இதுதான் தேவாலயம். நீங்கள் நல்லா இப்போ கவனித்து பாருங்கள். மனுஷனுடைய சரீரம், ஆவி, ஆத்மா. அப்போது இந்த சரீரம் உள்ளுக்குள்ள ஆவி இருக்குது, ஆத்மா. அந்த ஆத்மா தான் தேவன் உறவாடுகிற இடம், அவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அப்போ நம்ம தான் தேவனுடைய ஆலயம், நம்ம தான் கோயில், நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார். மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் கடவுள் வாசம் பண்ணுவது இல்லை. அப்போ ஆலயத்துக்கெல்லாம் போகிறது எதுக்குன்னா, அங்கே கூடி தேவனை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் வரும், அவ்வளவுதான். ஆனால் நமக்குள்ளே தான், உங்களுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ணுவார். அப்போ யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு எகிப்தில் இருக்கிறார். அங்கே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அங்கே அவருக்கு ஆசரிப்பு கூடாரமும் கிடையாது, தேவாலயமும் கிடையாது. அப்போ கர்த்தர் எப்படின்னா அவனுக்குள்ளே இருந்தார். அதுதான் சத்தியம், அதுதான் வேதம் சொல்லுவார். மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் தான் கடவுள். உங்களுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் தான் அவருடைய ஆலயம். சரி, இப்போ உங்களுக்குள்ளே அவர் வந்துட்டா, அவர் கூட இருந்தால் என்ன நடக்கும்? இந்த யோசேப்போடு ஆண்டவர் இருந்தனால் என்ன நடந்துச்சு? நல்ல கவனிங்க. 3 காரியம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஜெபிக்க போகிறேன். முதலாவது, இந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9-12 வசனம் வாசித்தீங்கன்னா, யோசேப்புக்கு ஒரு பாவ சோதனை வருகிறாரு. அவன் இருந்த வீட்டில்
அவன் வாலிபன், அவனுக்கு பாவ சோதனை வருகிறது. யோசேப்பு இவ்வளோ பெரிய பொல்லாப்புக்குட்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று பாவத்துக்கு விலகி ஓடினான். ஒரு பாவம் அவனை நெருங்கி வந்தபோது அந்த பாவத்துக்கு விலகி ஓடினான் என்பதாய் பார்க்கிறோம். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அந்நிய தேசத்தில் பாவ சூழ்நிலைக்கு மத்தியில் பரிசுத்தமான வாழ்க்கை. அப்போது கடவுள் கூட இருந்தால் முதலாவது அவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், நம்ம பரிசுத்தமாய் வாழ நம்மை காத்து கொள்ளுவார். அதான் முதல். கடவுள் கூட இருக்கிறார்னா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவார். நம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்வார். அதுக்கு தான் நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? நீ இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ நான் உனக்கு உதவி செய்கிற தேவனாய் கூட இருக்கிறேன். இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? அதுக்கு தான் அவர் கூட இருக்கிறார். அப்போது அவர் நம்மை பரிசுத்தமாய் வாழுவதில் பாவத்துக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறவர். 121 சங்கீதம் 7ஆம் வசனத்தில் அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பார்த்தீங்களா, என் ஆத்துமாவில் தான் அவர் வாசம் பண்ணுகிற இடம். அதான் மகா பரிசுத்த ஸ்தலம், இறைவன் ஒன்று வாசம் பண்ணுகிற இடம். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அந்த இடம் பரிசுத்தமாக இருக்கணும். அதை ஆண்டவர் காத்து கொள்ளுவாராம். நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியாது. இது பாவம் நிறைந்த உலகம், சோதனை நிறைந்த உலகம். படிக்கிற இடம், வேலை செய்கிற இடம், வசிக்கிற இடம், எல்லா இடத்திலும் பாவ போராட்டம் வருகிறது. எப்படி பரிசுத்தமாய் வாடுவது? ஆண்டவர் சொல்கிறார், யோசேப்பை பரிசுத்தமாய் வாழ நான் காத்து கொண்டேன். யோசேப்போடு கூட இருந்து அவனுக்கு பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்தேன். உனக்கு நான் தருவேன். நான் உன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவேன். நான் உன்னை பாவத்துக்கு விலக்கி காத்து கொள்ளுவேன். அதுக்குத்தான் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் இல்லை? ஏன்னா மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே பாவ பிரச்சனை தான். பாவத்தை, அதனால தான் நீங்கள் மற்ற இதுக்கெல்லாம் பாருங்கள், இந்த பாவத்தை பற்றி பேச மாட்டாங்க. நிறைய மதங்களில் பாவத்தை பற்றி பக்தியை பற்றி பேசுவாங்க. நீ பக்தியாக சாமி கும்பிடு, பக்தியாக இதை பண்ணு, பக்தியாக நீ வந்து பரிகாரம் பண்ணு, பக்தியாக நீ இதை செய் அதை செய், பக்தியாக அங்கே போய் எல்லாருக்கும் பாவத்தை விடணும்னு யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னு பேசி ஒன்று ஜீவனுள்ள ஆண்டவர் தான். இது பாவம், அதை விட்டு விலகு, இந்த பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி உன் காணிக்கை கூட அங்கீகரிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ இந்த பாவத்தோடு வந்து காணிக்கை எனக்கு வேண்டான்னு சொல்லுகிறார். வேறு எங்கேயாவது அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஏன்னா இவர் கடவுள், அதனால தான் அவர் பாவத்தை குறித்து பேசுகிறார். இவர் மட்டும்தான் பாவத்தை குறித்து பேசுகிறார். ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் சொல்கிறார், அவர் தான் பரிசுத்தமுள்ள தேவன். கடவுள் என்கிற பரிசுத்தம் உள்ளவர். அப்போ பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் தான் கடவுள். பரிசுத்தம் என்பது சும்மா கையை காலை கழுவி சுத்தம் பண்ணி சுத்தபத்தமாக இருக்கிறது அல்ல. இருதயத்திலே பரிசுத்தம், கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், வாழ்க்கையிலே பரிசுத்தம், உண்மைத்தன்மை, அதான் பரிசுத்தம். அதனால் இந்த பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற ஒரே ஒருவர் ஆண்டவர் தான். அப்போ அதுவும் பரிசுத்தமாக வாழ முடியலையே, பாவம் நிறைந்த உலகம், நான் உனக்கு உதவி செய்கிறேன். அதுக்கு தான் நான் கூட இருக்கிறேன். யோசேப்போடு கூட இருந்தேன், அவனை நான் பரிசுத்தமாக காத்து கொண்டேன், உன்னை காத்து கொள்ளுவேன். அப்போ இந்த வருஷம் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அவர் கூட இருக்கிறார். பயப்படாதுங்க, உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுவார். 2 தீமோத்தேயு 1:12 பவுல் சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை என் ஆத்துமாவை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என் ஆத்துமாவை கரைப்படாதபடி பாவத்திற்கு விலக்கி காத்துக்கொள்ள என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதான் விசுவாசம். நீங்கள் சொல்லுங்கள், என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். அதற்காக அவர் என் கூட இருக்கிறார். என்னோடு கூட அவர் ஏன் இருக்கிறார்? என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, யோசேப்பை காத்து கொண்டதை போல என்னை அவர் காத்துக்கொள்ளுவார். யூதா நிருபம் 24 வாசிக்கும் போது, வலுவாதபடி உங்களை காக்கவும் மாசற்றவர்களாய் தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களை நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவர். பார்த்தீங்களா, வலுவாதபடி காக்கிறவர், பாவத்தில் வலிமை விழுந்து விடாதபடி காக்கிறவரும், நம்மை மாசற்றவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சன்னிதானத்திலே நிறுத்துகிறவரும் இயேசு கிறிஸ்து. அப்போ அதுதான் முக்கியத்துவம். நம்மை வலுவாதபடி பரிசுத்தமாய் பாதுகாக்கிற ஒரு கடவுள் நமக்கு வேணும். அவர் பாவம் செய்யாதவராக இருக்கணும், அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கணும், அவர் லீலை பண்ணாதவராக இருக்கணும். அவர் தான் நம்மளை பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ள முடியும். அவரே பாவம் செய்கிறவராக இருந்தால் நம்மளை எப்படி பாவத்திற்கு விலக்கி காத்துக்கொள்ள முடியும்? அதுதான் பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர். அவர் தான் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். அவர் கூட இருந்தால் நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்போ நம்மளை பரிசுத்தத்திலே காத்து கொள்ளுகிறவர், பாவத்தில் விழுந்து விடாதபடி, பாவ அடிமதனத்துக்குள்ளே போய்விடாதபடி நம்மை பாதுகாத்து நடத்துகிற ஒரு ஆண்டவர். யோசேப்பை காத்து கொண்டார் பாருங்க, அவன் பாவத்துக்கு விலகி ஓடினான்.
உங்களை காத்துக்கொள்ளுவார். உங்களை காத்துக்கொள்வார். நீங்கள் பலவீனம் உள்ளவங்க தான், குறைவுள்ளவங்க தான், சுற்றிலும் பாவம் நெருங்கி கொண்டிருக்கிறது தான், பாவம் நிறைந்த சூழ்நிலையில் வாழுகிறோம். எப்படி பரிசுத்தமாக வாழுவது? அதுவும் இந்த காலத்தில் ஒரு வாலிபன் பரிசுத்தமாக வாழ்றது எப்படி? அதுவும் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனு, செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு எல்லா குப்பைகளும் அசுத்தங்களும் அதுக்குள்ளே இருக்கிறது. அதை கையில் கொடுத்துட்டு பரிசுத்தமாக வாழுங்கன்னா எப்படி முடியும்? முடியும். பரிசுத்தமுள்ள தேவன் கூட இருந்தால் முடியும். பரிசுத்தமுள்ள ஒரு கடவுள் கூட இருந்தால் முடியும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்க, என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். அவர் உங்களை காத்துக்கொள்ளுவார். யோசேப்பை காத்துக்கொண்ட தேவன் உங்களையும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் 74ஆம் வருஷம் ஆண்டவர் ஊழியத்துக்கு என்னை அழைத்த போது சொன்னேன், நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன். நான் உங்களை விட்டுட்டு போயிடக்கூடும். ஒரு சோதனை, பாவம், பலவீனம் வந்தால் நான் ஏதாவது உங்கள் விட்டு போயிட்டால் உங்களுக்கு அவமானமாகிவிட ஆண்டவரே, அதனால் என்னை ஊழியத்துக்கு கூப்பிடாதங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், நீ பலவீனம் உள்ளவன்னு எனக்கு தெரியும், நான் இருப்பேன் கூட, நான் கூட இருந்து உன்னை காத்துக்கொள்கிறேன். என்னை நம்பி நீ வா ஊழியத்திற்கு. உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறேன். அப்போ நான் சரியான, அப்போ நீர் என்னை காத்துக்கொள்கிறதா இருந்தால் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தான் இந்த ஊழியத்துக்குள்ளே வந்தேன். என்னுடைய பலத்தை நம்பி அல்ல. இத்தனை ஆண்டு காலம் பாருங்கள், இத்தனை ஆண்டு காலம் கடந்து விட்டார். 74 இது வரைக்கும் கிட்டத்தட்ட 46 வருஷம் கடந்து விட்டார். ஆண்டவுடைய பெரிய கிருபை தான் நான் இதுவரைக்கும் நிற்பது. அவர் தான் காத்துக்கொள்ளுகிறவர். அப்போ நீங்கள் அவருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்ள நீங்கள் கூட இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். ரெண்டாவது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால என்ன நடந்துச்சு? அந்த வசனம் பாருங்கள், 2வது வசனம் 3வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டான். அதாவது காரிய சித்தி உள்ளவன் ஆக்கினார். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால முதலாவது பாவத்துக்கு விலகி பரிசுத்த வாழ்க்கை கொடுத்தார். 2வது கர்த்தர் கூட இருந்ததுனால அவன் செய்கிற காரியெல்லாம் வாய்த்தது. எல்லாம் சக்ஸஸ். அவர் வாய்க்க பண்ணுகிறவர், ஜெயம் கொடுக்கிறவர், எல்லாம் சக்ஸஸ் ஆகிறது. அந்த எஜமான் பார்க்குறான், இந்த யோசேப்பு என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிடுது. அவனுக்குள்ளே அவன் ஏதோ சில நம்ம ஊரில் என்ன சொல்ல ராசி, அவனுடைய ராசிங்க என்ன செஞ்சாலும் அவனுக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ராசி கிடையாது, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். இங்கே கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் செய்கிற காரியெல்லாம் வாய்க்கிறது. அவன் எதை செய்தாலும் ஆசீர்வாதம், எதை செய்தாலும் தோல்வியே இல்லை. யோசேப்போடு கர்த்தர் அவன் காரியத்தை எல்லாம் ஜெயமாக்கி கொடுத்தார், காரியத்தை வாய்க்க பண்ணினார். உங்கள் கூட ஆண்டவர் இருப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண. உங்களுடைய படிப்பின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், வேலை காரியத்தை வாய்க்க பண்ணுவார், பிஸ்னஸ் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார், குழந்தை செல்வத்தை வாய்க்க பண்ணுவார், வீடு கட்டுவதை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு என்ன காரியம் தேவை? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறவர், வாய்க்க பண்ணுகிற தேவன். யோசேப்போடு கூட இருந்து அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணின தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டார், நான் உன்னோடு இருப்பேன், உன் ஊழியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், நீ எடுக்கிற முயற்சிகளை நான் வாய்க்க பண்ணுவேன், அதை ஜெயமாக்கி கொடுப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். யோசேப்பின் காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது, அவன் காரியம் வாய்த்தது. அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அதான் வாக்கு தத்தம். 1 சாமுவேல் 18:14 வாசித்தா, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தாராம். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். கர்த்தர் கூட இருந்ததுனால புத்திமானாய் நடந்து அவன் போன இடத்துலலாம் அவனுக்கு வெற்றி. தாவீதனுடைய சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா ஒரு இடத்துல தோல்வியே கிடையாது. அவன் யுத்தத்தில் பழகினவன் அல்ல, ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன். அவன் ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவன் கர்த்தரோடு இருக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டான். ஆண்டவர் கூட நான் இருக்கணும், அவர் என் கூட இருக்கணும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அது மாதிரி ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு உறவை வளர்த்து கொண்டு ஆண்டவரோடு இருந்ததுனால தாவீது புத்திமானாய் நடந்தான். அவன் காரியம் எல்லாம் சக்ஸஸ், ஒன்றிலும் தோல்வி காணவில்லை. அவன் யுத்தத்துக்கு போன எல்லா இடத்திலும் வெற்றியை கண்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் தாவீதோடு இருந்தார். இப்போ யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் செய்கிற காரியெல்லாம் வாய்க்கிறது. அவன் எதை செய்தாலும் அது ஆசீர்வாதம்.
எதை செய்தாலும் அதில் பிளஸ்ஸிங், எதை எடுத்தாலும் அதில் தோல்வி கிடையாது. ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் செய்வார், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அவர் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பங்காளராக சேர்த்துக்கொள்ளுங்க. பார்ட்னர். படிக்கிறீங்களா, படிப்பில் பார்ட்னர். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பிஸ்னஸில் பார்ட்னர். வேலை செய்கிறீங்களா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு பார்ட்னராக இருங்க, வி வில் ஒர்க் டுகெதர் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். இப்போ நான் இந்த ஊழியத்தில் இயேசு கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் தான் இந்த ஊழியத்தின் எஜமான், உங்கள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், அதெல்லாம் நான் செய்கிறேன். அவ்வளோதான். அவர் தான் பார்ட்னர், அவர் தான் எஜமான், அவர் தான் எல்லாமே. வேலையில் பார்ட்னர்ஷிப். அவர் உதவி செய்கிறார், ஞானம் கொடுக்கிறார், கைடன்ஸ் கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், உதவி செய்கிறார். நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இயேசு கிறிஸ்துவை ஒரு பங்காளராக, அப்படி உங்களை விட்டு பிரிக்கவே முடியாத பங்காளராக நீங்கள் இணைத்து வைத்து கொள்ளணும். யோசேப்பு அப்படி தான். யோசேப்பு இருந்தது வேறு தேசம், இப்போ அடிமையாக எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டு விட்டான். தகப்பனை விட்டு பிரிந்து அநியாயமாக கொண்டு வந்து இப்போ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறான். ஆனால் கர்த்தரை விட்டு அவன் பிரியவே இல்லை, கர்த்தரை விட்டு விலகலை. தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டான், சொந்த சகோதரரை விட்டு பிரிக்கப்பட்டான், அனாதை போல் ஆக்கப்பட்டான். ஆனால் கர்த்தரை மாத்திரம் அவன் விடவே இல்லை, கர்த்தரை கூட வைத்துக்கொள்வதிலே கவனமாக இருந்தான். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு மட்டும் விலகிறாதுங்க. இயேசுவும் நானும் அப்படி தான், அவரோடு கூட தான் வாழ்க்கை. அவர் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது என்ற ஆசை. ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க. அதற்கு நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, காத்திருந்து அவரோடு பேசுவது, அவருக்கு பிரியமானபடி வாழ்வது, அவரோடு கூட அவங்களுடைய ஐக்கியத்தை நல்லா பலப்படுத்திட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். உங்கள் காரிய தோல்வி வராது. படிப்பில், வேலையில், பிஸ்னஸில் எதுலேயுமே தோல்வி வராது. ஏன்னா அவர் எப்போவுமே சக்ஸஸ் கொடுக்குறவர். அவர் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி தான். அவர் ஐயோ இதில் என்னால் ஜெயிக்க முடியலையே தம்பி, அவ்வளோதான், என்ன பண்ண, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் கூட இருந்தால் சக்ஸஸ் தான், எல்லாத்திலுமே வெற்றி தான். என்ன தாவீதுக்கு அப்படி தான் கூட இருந்து வெற்றி கொடுத்தார். யோசேப்போடு கூட இருந்து அவனை காரிய சித்தி உள்ளவன் ஆக்கினார். உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கும். இந்த வருடம் உங்களுடைய காரியம் வாய்க்கும். இதுவரை தடைப்பட்டு போன காரியம் வாய்க்கும். நீங்கள் இயேசுவோடு இருக்க உங்களை அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா காரியம் வாய்க்கும். உடைய படிப்பின் காரியம், உடைய வேலை காரியம், பிஸ்னஸ் காரியம், குடும்ப காரியம், உடைய ஊழிய காரியம் வாய்க்கும். நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் ஒரு செய்ய வேண்டிய ஒன்று, ஆண்டவரே யோசேப்போடு கூட இருந்த மாதிரி என் கூட இருங்க, எனக்குள்ளே இருங்க, என்னை விட்டு நீங்கள் எங்கே போகக்கூடாது, என் கூடவே இருக்கணும். 24 மணி நேரமும் நான் உங்களுடைய பிரசன்னத்தை உணரணும், நீங்கள் ஏன் கூட இருக்கணும். அதை மாதிரி இயேசுவோடு இருக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க போகிறோம். அவ்வளோதான். நான் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது என்ன வேணுங்கிட்ட, நீங்கள் என் கூட இருக்கணும், அது போதும் ஆண்டவரே. நான் எப்போதும் உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் எப்பொழுது என் கூட இருக்கணும், வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம், நீங்கள் என் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. அவர் கூட இருந்தால் அதை விட இன்னும் பெரிய ஆசீர்வாதம். அவரே சொல்ல, நீ பயப்படாத, நான் கூட இருப்பேன்றார். ஆனால் நீங்கள் தான் இடம் கொடுக்கணும் அவருக்கு. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய பிஸ்னஸில் எல்லாத்திலும் இடம் கொடுக்கணும். இப்போ என் ஊழியத்தில் அவருக்கு முழு இடம். ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லுங்களோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் கொடுக்குற வேலையை செய்கிறேன். பார்ட்னர்ஷிப் வித் ஜீசஸ், இயேசுவோட பார்ட்னர்ஷிப். இந்த ஊழியம் அவர் எஜமான், அவர் தான் என்ன பார்ட்னர், அதான் சீனியர் பார்ட்னர். அப்போ அவர் சொல்லுவார், நான் வேலைக்காக இணைந்திருக்கிற பார்ட்னர், அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறான், அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள், அதை செய். நானாக எதுவும் தீர்மானிக்கிறதில்லை, நானாக எதுவும் பேசுகிறதில்லை, நானாக எதுவும் முடிவு பண்ணுறதில்லை, இல்லை அவர் தான் முடிவு பண்ணணும். இந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், என்ன செய்யணும், இந்த வருஷம் என்னெல்லாம் செய்யணும், அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் தான் என்ன சொல்கிறது, அந்த பார்ட்னர்ஷிப்பில் டாப்பில் இருக்கிறவர். நம்ம சைலண்ட் பார்ட்னர், ஒர்க் பண்ணலாம், அவர் தான் மெயின் பார்ட்னர். நம்ம சைலண்ட் பார்ட்னராக அவர் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். நான் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தலை இருக்கிறீங்க, நீங்கள் தான் ஹெட்டு, நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் தான் தலைமையில் இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறத செய்கிறேன், அவ்வளோதான். சைலண்ட் பார்ட்னராக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய குடும்பத்தில் எல்லாத்தையும் அவரை நீங்கள் இணைச்சிருங்க. உங்கள் லைஃப் எப்படியோ இருக்கும் தெரியுமா, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவர் தானே மெயின் ஆள். அவர்கிட்ட போய் சொல்லிக்கலாம்ல, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கிடுங்க, இந்த தேவையெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அவரை நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், ஐயோ ஊழியத்துக்கு இந்த பண்ணத்துக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, எதை குறித்து கலங்க வேண்டியதை வராது. உங்களுடைய ஃபேமிலியில் கூட இந்த திருமண காரியத்துக்கு என்ன பண்ண, இந்த பிஸ்னஸுக்கு என்ன பண்ண, இந்த வீடு கட்ட என்ன பண்ண,
ஒன்றுமே உங்களுக்கு பாரமே வராது. அவர் சொல்லுவார், நான் தானே சீனியர் பார்ட்னர், நான் தானே எல்லாத்துக்கும் காரணம், நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக இரு, நான் சொல்கிறத மட்டும் செய், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இயேசுவோடு வாழ்கிறது அவ்வளோ இனிமையான அனுபவம். யோசேப்பு பார்த்தீங்களா, கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்போது நீங்கள் உங்களோட இயேசு இருக்கிறாரா? உங்களுக்குள் இருக்கிறாரா? சும்மா தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிறீங்களா? ஒரு அவசியம் மட்டும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அப்புறம் ஆண்டவரை விட்டுறாரு. அப்புறம் அடுத்த பிரச்சனை வந்து ஆண்டவரை தேடுறது, அப்புறம் விட்டுறாரு. அப்படியா? அல்லது டெய்லி அனுதினமும் நீங்கள் என் கூடவே இருக்கணும், நான் உங்கள் கூடவே இருக்கணும், நான் உங்கள் கூட நான் வாழணும், நீங்கள் என் கூட இருக்கணும். அது மாதிரி இயேசுவோடு நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டார். உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் இடம் கொடுக்கணும். நீங்கள் இடம் கொடுத்தா தான் அவர் கூட இருப்பார். அப்போது யோசேப்போடு கூட இருந்ததுனால காரிய சித்தி உள்ளவன் நான். இந்த வருஷம் இதுவரை தடைப்பட்டு போன காரியெல்லாம் உங்களுக்கு வாய்க்க போகிறது. பிஸ்னஸ் செய்ய தீர்மானிச்சிருக்கிறீங்களா? வாய்க்கும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? இது செய்யணும்னு அது வாய்க்கும். என்ன காரியம் உங்களுக்கு இத்தனை வருஷம் தடைப்பட்டு போனது, இந்த வருஷம் அது வாய்க்கும். காரியத்தை சித்திக்க பண்ணுவார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் சித்திக்க பண்ண போகிறீங்க, நீங்கள் வழிநடத்த போகிறீங்கன்னு சொல்லுங்கள். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அப்போ மூன்றாவது, இந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால அடுத்து என்ன நடந்து பாருங்கள். முதல்ல அவன் பரிசுத்தமாய் வாழ அவனுக்கு உதவி செய்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அவன் பரிசுத்தமாய் வாழ முடிந்தது. ரெண்டாவது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் செய்ததெல்லாம் சக்ஸஸ், ஆசீர்வாதம். அதுதான் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது இந்த வருஷம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் தம்பி, உன்னோடு இருக்கிறேன் மகளே, பயப்படாதேன்னு சொல்லுகிறார். மூன்றாவது, இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தனால என்ன நடந்தது தெரியுமா? ஆதியாகமம் 41 அதிகாரம் 41, 43 வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 41, 43 வசனங்கள், 55வது பக்கம் பழைய பாட்டில். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொன்னான். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் யோசேப்பை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பாருங்க, அடிமையாய் கொண்டு வரப்பட்ட யோசேப்பு இப்போ எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி. ஒரு பெரிய தேசத்துக்கு டாப் லீடர், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். பார்வோன் சொல்லுகிறான். பார்வோன் என்பது அந்த காலத்தில் எகிப்து தேசத்தை ஆண்ட ராஜாக்களுடைய ஃபேமிலி நேம், பார்வோன். அப்போ அந்த பார்வோன் சொல்லுகிறான், நான் சிங்காசனத்தில் மட்டும்தான் உனக்கு மேலே இருப்பேன், மற்றபடி இந்த தேசம் முழுவதுக்கு நீதான் அதிகாரி. உன்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தனுடைய கை கால் கூட அசையக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு விட்டார். அப்போ யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால தேவன் அவனை உயர்த்தினார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன் கூட இருப்பேன். எதுக்கு? உன்னை உயர்த்துவதற்காக. யோசேப்பை உயர்த்தின மாதிரி உன்னை உயர்த்துவேன், தாவீதை உயர்த்தின மாதிரி உன்னை உயர்த்துவேன், தானியேலை உயர்த்தின மாதிரி உன்னை உயர்த்துவேன், எஸ்தரை உயர்த்தின மாதிரி உன்னை உயர்த்துவேன். உங்கள் படிப்பில் உயர்த்துவார், வேலையில் உயர்த்துவார், பிஸ்னஸில் உயர்த்துவார். இதுவரை தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறீங்களா, உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. யோசேப்பை உயர்த்தினார். அவன் அபாண்டமான பழி சுமத்தி ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்து தேசத்திற்கு அதிகாரியாக உயர்த்தி விட்டார். யோசித்து பாருங்க, போத்திபார் வீட்டில் அவன் மேல் அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு அந்த போத்திபார் என்கிற அதிகாரி அவனை ஜெயிலுக்கு அனுப்பினார். இப்போ அவருக்கு மேல் அதிகாரியாக யோசேப்பு வந்துட்டார். போத்திபார் கை கட்டி நின்று இருக்கணும் யோசேப்புக்கு முன்னால். யோசித்து பாருங்க. அப்போ நினச்சிருப்பாரு, மனைவி பொய்யா சொல்லிட்டா போல, இந்த மனுஷன் மேலே குறித்து தப்பான காரியத்தை சொல்லி நான் அதை சரியாக விசாரிக்காமல் இவனை ஜெயிலில் போட்டேனேன்னு சொல்லி. பார்த்தீங்களா, உங்களை யார் அவமானப்படுத்தினாங்களோ, யார் உங்களை குற்றப்படுத்தினாங்களோ அவங்க உங்களுக்கு முன்னால் கை கட்டி நிற்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த வருஷம் அதை செய்ய போகிறார். உங்கள் வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல விசுவாசிக்கிறீங்களா? அது ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். யோசேப்போடு கூட இருந்தேன், அவனை பரிசுத்தமாக காத்து கொண்டேன். யோசேப்போடு கூட இருந்தேன், அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினேன். யோசேப்போடு கூட இருந்தேன், நான் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தேன், உனக்கும் அப்படி செய்வேன். அதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, யோசேப்போடு இருந்த மாதிரி என் கூட இருங்க, நான் உமக்கு இடம் தர்றேன், நான் எப்போவும் உன் கூட இருப்பேன் ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா, யோசேப்பை போல ஆண்டவர் உங்களை காத்து கொள்ளுவார். ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் அவனை உயர்த்தி
கனப்படுத்தினதை போல உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாக விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை இங்கே இருக்கிற வேலை செய்கிற இடத்துல உயர்த்துவான்னு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய பிஸ்னஸில் ஆசீர்வாதத்தை உயர்த்துவான்னு இந்த வருஷம் அது நடக்க போகுது. நீங்கள் வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில், உங்களுடைய குடும்பத்தில் உயர்த்தப்பட போகிறீங்க. கர்த்தர் மேன்மையாக உங்களை வைக்க போகிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஐ வில் எக்ஸால்ட் டு யூ. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதான் வாக்குத்தத்தம். நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். உன்னை உயர்த்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன் காரியத்தை சக்ஸஸ் ஆக்க நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். விசுவாசிங்க. இதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் யோசேப்போடு இருந்த மாதிரி என் கூட இருங்க. அப்போ யோசேப்பு உயர்த்தின மாதிரி என்ன உயர்த்துவீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். சரியா? அப்போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படியே நீங்கள் அறிக்கையிடுங்க, அந்த காரியம் நடக்கும். சரியா? அப்போது எப்படி யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தான்னு வசனம் சொல்லுது. அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டால் அங்கேயும் கர்த்தர் கூட இருந்தாராம். பாருங்க, ஆதியாகமம் 39 அதிகாரம். அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் அவன் இருந்தான். 20 அதிகாரம் ஆதியாகமம் 39:20 அவன் மீது அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு ஜெயிலில் கொண்டு போய் டஞ்சன். அதோட டஞ்சன்னா எகிப்து சிறைச்சாலையில் போட்டால் அது டஞ்சன், இருட்டு அறை. வெளியே வர சாகு வரைக்கும் அங்கே தான், அவ்வளோதான். அப்புறம் வெளியே வரவே முடியாது. அப்படி வெளியே வந்த ஒரே ஒரு நபர் பாருங்கள், இந்த யோசேப்பை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். பாருங்கள், கர்த்தர் யோசேப் கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் 21, 23 வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ ஜெயிலில் கொண்டு போட்டால் கர்த்தர் அங்கேயும் இருக்கிறார். அப்போ உங்களை ஜெயிலில் போட்டால் கர்த்தர் ஜெயிலில் வந்துடுவார். உங்களை எங்கேயாவது அடைச்சி வச்சா இயேசு லாக்கப்பில் அங்கே வந்துடுவார். உங்களை எங்கே போடுறாங்களோ அங்கே இயேசு வந்துடுவார். அவர் என்ன உங்களை விட்டு விலக மாட்டார். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்கிறார்ல. அப்போ யோசேப்பு போன இடம்லாம் கர்த்தர் இருக்கிறார். அவனை விட்டு விலகவே இல்லை. யோசேப்பு உன்னை டஞ்சனில் போடுறாங்க, ஜெயிலில், என்னால் அங்கெல்லாம் இருக்க முடியாது, கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, அப்புறம் நம்ம சந்திக்கலான்னு கர்த்தர் போயிடல. அவரும் ஜெயிலில் அவனோடு கூட இருந்தார். அதான் ஆண்டவர். உங்களை எங்கே கொண்டு வச்சாலும் நான் கூட இருப்பேன் மகனே, உன்னை விட்டு விலக மாட்டேன், மகளே உன் கூட இருப்பேன், நீ பயப்படாத. இந்த வருஷம் என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ நீ பயப்படாத. பயப்படுற மாதிரி காரியம்லாம் நடக்கும், ஆனால் நீ பயப்படாத, நான் கூட இருக்கேன்ல உனக்கு. அதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். இப்போ யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து அவனை உயர்த்தி விட்டார். இப்போ யோசேப்போடு எப்படி கர்த்தர் இருந்தார்? அதான் காரியம். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குற இயேசு வந்தார், அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆனால் அப்படி பழைய ஏற்பாட்டில் கிடையாது. கர்த்தர் எப்படி யோசேப்போடு கூட இருந்தார்? ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 41:38 55வது பக்கத்தில். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். நீங்களா? தேவ ஆவியை பெற்ற இவனைப் போல வேறு ஒருவன் உண்டோ? அப்போ யோசேப்பு தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தான், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தான். பார்வோனே அதை பார்த்து சொல்லுகிறான், இது மனிதனால் நடக்கிற விஷயம் அல்ல, மனித ஆவியினால் இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, இவன் தேவ ஆவியை பெற்ற மனிதன். அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றதுனால கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை உணர முடிந்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறதை உணர முடியும். இப்போ தானியேல் 6 அதிகாரம் 3 வசனம் பாருங்கள். பைபிளில் பார்த்தீங்கன்னா, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை தேசம் முழுவதுக்கு அதிகாரியாக்க ராஜா நினைத்தான். அது பாபிலோன் தேசத்தில். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவியரன், எக்ஸலண்ட் ஸ்பிரிட், ஒரு ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறார். அவங்க அதை பார்த்தாங்க, இவர் வித்தியாசமான ஒரு வாலிபன், அவனுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது, அவன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான் என்பதை கண்டுபிடித்தான். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் தான் விசேஷமான ஆவியானவர். அவர் நமக்குள்ளே இருந்தால் நம்ம இந்த ஞானம், பெலன், எக்ஸலண்ட், நம்ம செய்கிற காரியம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மோடு இருக்கிறார். 1 சாமுவேல் 16:13 பாருங்கள். தாவீதின் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருந்தார். அப்போ ஆவியானவர் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். எப்படி இருந்தார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அவன் ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தாவீதோடு கூட அவர் இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரம் 38 வசனம் பாருங்கள்.
தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தபடியால் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். இயேசுவோட எப்படி பிதாவானவர் இருந்தார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். தேவன் அவரை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார் வசனம் சொல்லுகிறாரு. அப்போ இவங்க எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் கர்த்தர் தன்னோடு இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய ஆவியை எனக்கு தாங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தாங்க, என்னையே பரிசுத்த ஆவினால் நிரப்புங்கன்னு கேட்டு அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டோன்னு வைங்க, எப்போவுமே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதை உணர முடியும். எப்பொழுது எங்கே போனாலும் இயேசு நம்ம கூடவே இருக்கிறதை உணர முடியும். ரோட்டில் நடக்கும்போது கூட அவர் உங்களோடு பேசுவதை உணர முடியும். நீங்கள் ஒரு டிராவல் இருக்கும்போது கூட ஆண்டவர் உங்கள் அருகில் நின்று பேசுவதை உங்களால் உணர முடியும். எவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் கண்கள் திறந்திருக்கும் ஜனங்கள்லாம் நடமாடுகிற சமயத்தில் கூட உங்களுடைய ஆவியில் ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அப்போ நீங்கள் அதை கவனிச்சிட்டிங்கன்னா உடனே பேச ஆரம்பிப்பார். உங்கள் கண்ணு திறந்திருக்கும் நடந்து கொண்டே இருப்பீங்க, உள்ளத்தில் அவர் பேச ஆரம்பிச்சிருவார். நீங்கள் ஆண்டவரோடு அவ்வளோ நெருக்கமான அனுபவத்தில் வந்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு மகிமையான அனுபவமாக இருக்கும். இயேசுவோடு வாழ்வதென்பது அவ்வளவு இனிமையான ஒரு அனுபவம். சும்மா பேச்சுக்கு சொல்லுவதல்ல, அது ஒரு அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜீசஸ், இயேசுவோடு ஒரு அனுபவம். பார்த்திங்களா? அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அப்போ ஆண்டவரே இயேசு என் உள்ளத்தில் வாசம் பண்ணணும், அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பி ஆட்கொள்ளணும். அவர் தான் தெய்வ பிரசன்னத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர். அப்போ நம்ம கருத்து, ஆண்டவரே என்னையும் பரிசுத்தாவினால் நிரப்புங்க. இந்த வருஷம் நான் எப்பொழுதும் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கணும். இந்த வருஷம் பரிசுத்தாவினால் நிறைந்து நான் செயல்படணும். நான் ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், நான் வந்து எங்கே வேலைக்கு போனாலும், நான் பிஸ்னஸுக்கு போனாலும் பரிசுத்தாவினால் நிறைந்தவளாக நான் போகணும். பரிசுத்தாவினால் நிறைந்து செயல்பட இந்த ஆவியினால் என்னை நிரப்பும். யோசேப்பு மேல் இருந்த ஆவியானவர், தானியேல் மேல் இருந்த ஆவியானவர், தாவீதின் மேல் இருந்த ஆவியானவர், ஆண்டவரே அந்த பரிசுத்தாவியான மோசேயின் மீது இருந்த அந்த ஆவியானவர் என் மேலே இருக்கணும், எனக்குள்ளே இருக்கணும், என்னை நிரப்பணும். நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த பரிசுத்தாவியினால் அவர் உங்களை நிரப்புவார் பாருங்க. அப்போ தேவ பிரசன்னை எப்போதும் உங்கள் கூடவே இருக்கிறதை உணர முடியும். நீங்கள் ஒரு நாள் தனிமையாக இருக்கிறதாக நினைக்க மாட்டீங்க. அவர் என் கூட இருக்கிறார். யோசேப்பு அப்படிதான், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்நிய தேசத்தில் அடிமையாக இருந்தாலும், ஜெயிலில் போட்டாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த தைரியம், அந்த சந்தோஷம் யோசேப்புக்குள்ளே இருந்தார். அதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருக்கிறேன். இந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அவர் வாசம் பண்ணுகிற இடம் நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம். அங்கே தான், இதான் அவருடைய ஆலயம், நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுவார். நீங்கள் கூப்பிட்டா வருவார். இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் இருதயம் பாவத்தினால் கரைப்பட்டு விட்டார், என் இருதயத்தில் பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், சண்டை, பகைகள், சுயநலம், பண ஆசை, நிறைய பாவம் இருக்குது. இதெல்லாம் உடைய ரத்தத்தினால் கழுவிருங்க, என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, நீங்கள் வந்து என் இருதயத்தில் வாசம் பண்ணுங்க, எனக்குள்ளே நீங்கள் வாங்க. நீ கூப்பிட்டா உங்களுக்குள்ள அவர் வருவதை உணர முடியும். உங்களுக்குள் வந்து தங்கியிருப்பதை நீங்கள் உணர முடியும். அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவதை உணர முடியும். அதுதான் சந்தோஷமான ஒரு அனுபவம். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே நான் வந்து யோசேப்போடு இருந்த மாதிரி நீங்கள் ஏன் கூட இருக்கணும். யோசேப்பை பரிசுத்தமாக காத்துக்கொண்டீங்க. இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் என் கூட இருந்து என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். யோசேப்பை செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணிங்க. இந்த வருஷத்தில் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும். என் கை ஆசீர்வதிங்க. பிஸ்னஸ்ஸு, வேலை, ஊழியம் எதுவானாலும் அதெல்லாம் வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. யோசேப்பை உயர்த்தின மாதிரி என்னை உயர்த்தி வைங்க. நீங்கள் உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஜெபிக்கலாமா? இப்போ அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போது கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார்ல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ உன் கூட இருக்கிறேன்னா யோசேப்போடு இருந்ததை போல. அப்போ நீங்கள் செய்யுங்க, யோசேப்போடு நீங்கள் இருந்த மாதிரி என் கூட இருங்க. பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்ளுங்க. அந்த பாவத்துக்கு விலகி நான் ஓடணும், என்னை காத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினீங்க, அதே மாதிரி எனக்கும் சக்ஸஸ் கொடுங்க. அப்போ யோசேப்பை நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தீங்க, அது மாதிரி என்னை உயர்த்துங்க, நீங்கள் உயர்த்துவீங்க. அதான் வாக்கு தத்துவம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் என் மீது இறங்கட்டும், என்னுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெபிக்கலாம். அருகு தான் அவர் சிலுவைக்கு போனார்.
நம்ம கூட இருப்பதற்கு சிலுவையில் ரத்த சிந்தி மறித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தது எதுக்காக? உன் கூட இருப்பேன் நான், உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன். அதுக்கு தான் அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தார், மரித்தும் ஜெயமெடுத்து எழும்பினார். அவர் இந்த உலகத்தில் மாம்ச சரீரத்தில் வந்த ஒரு நேரம் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த ஆவிக்குரிய சரீரத்தில் எழுந்ததுனால ஒரே நேரத்தில் உலகத்தின் அத்தனை பகுதியிலும் இயேசு இருக்க முடியும். எனக்குள்ளே இருக்க முடியும், இது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பக்கத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் அருகில் இருக்க முடியும். உலகத்தின் எல்லா இடங்களிலும், அத்தனை இடங்களிலும் அவர் இருக்க முடியும். அதான் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. அதனால தான் அவர் மரித்து உயிர்த்தெழ வேண்டியது அவசியமாயிற்று. நம்ம கூட இருக்க, நம்மோடு கூட இருக்க, நமக்கு துணையாக இருக்க அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு என் உள்ளத்தில் நீங்கள் இருக்கணும், என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும், என்னையும் பரிசுத்தமாக காத்து கொள்ளணும், யோசேப்போடு இருந்ததை போல் என் கூட இருக்கணும். நீங்கள் ஆசைப்படுறீங்களா? யோசேப்போடு இருந்த மாதிரி ஆண்டவரும் கூட இருக்கன்னு விரும்புகிறீங்களா? அப்படின்னா அவனுடைய இருதயத்தில் கை வைங்க. அப்படியே கண்களை மூடுங்க, முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. அப்படியே இயேசுவை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்த்து, இயேசுவே உம்முடைய வாக்குத்தத்தம் எனக்குரியது, உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இந்த 2022 வருஷத்துக்கு வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. நீ பயப்படாதே, கூட இருப்பேன்னு சொன்னீங்க. யோசேப்போடு இருந்த மாதிரி என் கூட இருங்க. யோசேப்பை பரிசுத்தமாக வாழ காத்து கொண்டீங்களே, என்னை காத்து கொள்ளுங்க, என்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்க, எனக்கு பரிசுத்த வாழ்க்கை கொடுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இனி இந்த உலகம் பாவ கரைகள் எனக்குள் வராதபடி என்னை காத்து கொள்ளுங்க. யோசேப்பை காத்து கொண்டதை போல காத்து கொள்ளுங்க. யோசேப்பை ஆசீர்வதித்ததை போல என்னையும் காரிய சித்தி உள்ளவனாக்கும். நான் செய்கிற காரியம் வாய்க்கணும், செய்கிற காரியம் சக்ஸஸ் ஆகணும், செய்கிற காரியம் ஜெயமாகணும். அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்க. யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்தினீங்களே, எனக்கும் உயர்வை கொடுங்க, ப்ரமோஷன் கிடைக்க பண்ணுங்க, படிப்பில் உயர்த்துங்க, வேலையில் உயர்த்துங்க, ஊழியத்தில் உயர்த்துங்க. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவராக இறங்கி யோசேப்புக்குள்ளே இருந்தீங்களே, தானியேலுக்குள்ளே இருந்தீங்களே, நீங்கள் தாவீதுக்குள்ளே இருந்தீங்களே, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்குள் இறங்கட்டும் இப்பொழுது, என்னை நிரப்பட்டும் இப்பொழுது. இந்த நான் ஆண்டு முழுவதிலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு நான் நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நான் இயக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நான் வழிநடத்தப்பட வேண்டும். இப்பொழுது என்ன இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, என்னை ஆட்கொள்ளுங்க. யோசேப்பை ஆட்கொண்டதை போல ஆட்கொள்ளுங்க, யோசேப்பை நிரப்பினதை போல என்னை நிரப்புங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. அப்படியே கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்பும், என்னை அபிஷேகம் பண்ணும், என்னை ஆவியினாலே நிரப்பும், என்னை உம்முடைய வல்லமையினாலே நிரப்பும். இப்பொழுது 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 உம்முடைய வல்லமை என்னை நிரப்பட்டும், என்னை அபிஷேகம் பண்ணட்டும். ஆண்டவரே என் கூட இருப்பனை வாக்கு கொடுத்தீங்களே, யோசேப்போடு இருந்ததை போல என் கூட இருங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, என்னையும் அப்படி வழி நடத்துங்க. இப்பொழுது ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. பெற்றுக்கொள்றீங்க, வாயை திறந்து கேளுங்க. இப்பொழுது ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். இந்த வாலிப மகனை நிரப்புங்க, இந்த வாலிப மகளை நிரப்புங்க, இந்த தாய் தகப்பன்மாரை நிரப்புங்க. இந்த குட்டி பிள்ளைகள் ஆவியானுடைய வல்லமை அவங்க மேல இறங்கட்டும். ஆண்டவரே யோசேப்போடு இருந்ததை போல கூட இருங்க. ஆண்டவரே இந்த வருடம் அவருடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும். நீர் வாக்கு கொடுத்தபடி இந்த வருடத்தில் கூட இருந்து அவருடைய காரியத்தை எல்லாம் நீங்க சக்சஸ் ஆக்கி கொடுங்க. ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய வல்லமை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது, வல்லமை இறங்கி இருக்கிறது, நன்றி. வல்லமை ஆட்கொள்ளுகிறது, நன்றி. வல்லமை அபிஷேகம் நிரப்பிக் கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. சிறு பிள்ளைகளை நிரப்புங்க, வாலிபர்களை நிரப்புங்க, இந்த வாலிப மகளை நிரப்புங்க, ஒவ்வொரு பெரியவர்களை நிரப்புங்க. உம்முடைய வல்லமை வல்லமை அபிஷேகத்தின் வல்லமை ஆவியானுடைய வல்லமை நிரப்பட்டும். ஆண்டவரே நிரப்பட்டும். தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல ஒருவன் உண்டோ என்று கேட்டதை போல அந்த தேவ ஆவியானவர்களை நிரப்பி ஆட்கொள்ளட்டும், ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளட்டும். அப்பா நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பேசும், அவளை பலப்படுத்தும், வல்லமைப்படுத்தும், ஆவியினால் அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தும். கர்த்தர் அப்படி செய்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.